குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் வழக்கு உள்ளதாக கூறி பாஸ்போர்ட் புதுப்பிக்க மறுப்பது ஏற்புடையதல்ல. உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடியாக கூறியிருக்கிறது. நீட் தேர்வு, ஹிஜாப், சிஏஏ போராட்டங்களில் பங்கேற்ற ஃபாத்திமா சபரிமாலாவுக்கு பாஸ்போர்ட் புதுப்பிக்க மறுத்த வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சல்மான். உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடியாக கருத்து ஒன்றை தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக அந்த பாஸ்போர்ட் புதுப்பிப்பது குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை சேர்ந்த ஃபாத்திமா சபரிமாலா என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் தனது இயற்பெயர் சபரிமாலா அழகர்சாமி எனவும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு இஸ்லாமியத்திற்கு மாறியதால் தற்பொழுது ஃபாத்திமா சபரிமாலா என தனது பெயரை மாற்றிக் கொண்டதாகவும், இந்நிலையில் நான் ஏற்கனவே எடுத்து வைத்திருந்த பாஸ்போர்ட்டின் ஆயுட்காலம் முடிவடைந்த நிலையில் மதுரை பாஸ்போர்ட் அலுவலகத்தில் அந்த பாஸ்போர்ட்டை புதுப்பிப்பதற்காக விண்ணப்பித்திருந்த நிலையில் அரவக்குறிச்சி, காரைக்குடி, கீழக்கரை உள்ளிட்ட காவல் நிலையங்களில் வழக்கு உள்ளதால் பாஸ்போர்ட்டை புதுப்பித்து தர முடியாது என உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த போராட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த வழக்குகள் அனைத்தும் நீட் தேர்வு, சிஏஏ குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக போராடியது, அதே போன்று ஹிஜாப் அணியக்கூடாது என்பதை எதிர்த்து போராடியது போன்ற போராட்டங்கள் மட்டுமே ஆகும். இதை தவிர என் மேல் எந்த குற்றவியல் வழக்குகளும் நிலுவையில் கிடையாது. இதனை காரணம் காட்டி தனக்கு பாஸ்போர்ட் வழங்க மறுப்பது ஏற்கத்தக்கது அல்ல எனவும், அரபு நாடு சென்று வேலை செய்ய உள்ளேன், எனவே இந்த வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் விதமாக பாஸ்போர்ட் வழங்க உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனு நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் முன்பாக இன்று விசாரணைக்கு வந்த பொழுது இதனை விசாரணை செய்த நீதிபதி அவர்கள் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். அந்த உத்தரவில் மனுதாரர் ஒரு இந்துவாக இருந்து தற்பொழுது இஸ்லாம் மதத்திற்கு மாறி தனது பெயரையும் ஃபாத்திமா சபரிமாலா என மாற்றிக்கொண்டார். இதனை உறுதிப்படுத்தும் விதமாக அரசின் அறிவிப்பாணையிலும் தனது பெயரை மாற்றி புதுப்பித்துள்ளார். இந்நிலையில் அவர் மீது வழக்குகள் உள்ளதை காரணம் காட்டி பாஸ்போர்ட் வழங்க மறுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த வழக்குகள் அனைத்தும் பொது பிரச்சனைகள் சார்ந்த போராட்டங்களாகவே பார்க்கப்படுகிறது. இதுவரை எந்த வழக்கிலும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை எனவும், எனவே மனுதாரருக்கு பாஸ்போர்ட் வழங்க மறுப்பது ஏற்கத்தக்கது அல்ல என மதுரை மண்டல பாஸ்போர்ட் அலுவலர் மனுதாரருக்கு உரிய பெயர் மாற்றம் செய்து புதிய பாஸ்போர்ட் வழங்க நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டு அந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார். ஃபாத்திமா சபரிமாலா தனது பாஸ்போர்ட்டை புதுப்பிக்க கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை இதுபோன்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறது. வினோத், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சல்மான்.